சூப்பரா மணக்க மணக்க நம்ம திருப்பதி லட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்மளும் எத்தனையோ வகையான லட்டு சாப்பிட்ருக்கோம். ஆனா இந்த திருப்பதி லட்டு இருக்கே அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, திருப்பதியில் வாங்கின லட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. இது செய்யறது கஷ்டம்னு நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ வீடியோவில் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். என்னை நம்பி இதே மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு கடையே வச்சிடலாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா. இதை நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, நான் போடுற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்கே போய் ப்ரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்கிறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ குக் வித் சங்கீதா வெப்சைட் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஸ்வீட் ரெசிபி. ஆமாங்க, திருப்பதி லட்டு தான் செஞ்சு காட்ட போகிறேன். நம்மளும் எத்தனையோ வகையான லட்டு சாப்பிட்ருக்கோம், சாப்பிடுவோம். ஆனா இந்த திருப்பதி லட்டு இருக்கே அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை வீட்டிலே எப்படி செய்யறதுங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். திருப்பதி போனாலே ஒரு திருப்பம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் திருப்பதி லட்டு செய்யும் போதே எனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க, இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். மாஸ்டர் செஃப் இந்தியா தமிழ் சீசன் 2 டாப் 8 கண்டஸ்டன்ட் சங்கீதா அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களால தான், நீங்க கொடுக்குற அன்பு ஆதரவு சப்போர்ட்னால தான். ஒரு குக்குக்கு ரொம்ப முக்கியமானது ஏர்பிரான். மாஸ்டர் செஃப்ல தான் செஃப்ங்கிற அங்கீகாரம் எனக்கு கிடைச்சது. அதுக்காக நான் 3 மாசம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஏர்பிரான் வாங்கியிருக்கேன். இந்த ஏர்பிரானை எல்லா நாள்லயும் போட்டக்கூடாது, இதுக்குன்னு ஒரு நாள் அமையணும்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். அதுதான் இந்த நாள்னு சொல்லலாம். இது உங்க முன்னாடி காட்டிட்டு இன்னைக்கு நான் இதோட ஆரம்பிக்க போறேன். இனி எல்லாமே நல்லதே நடக்கணும் ஆண்டவா. ஸோ அதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு உறுதுணையா இருக்கணும். 3 மாசம் கஷ்டப்பட்டு வாங்கினது சும்மா இல்லைங்க. இந்த ஏர்பிரான் வாங்குறதுக்கு சமையல் மட்டும் தெரிஞ்சிருந்தா பத்தாது, எல்லாமே இருக்கணுங்க. அத்தனையும் எதிர்த்து போராடி டாப் 8 வந்து நான் இந்த ஏர்பிரானை வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து செஃப் ஸ்ரேயா இதை கட்டி விட்டாங்க. அந்த தருணத்தை என்னால மறக்கவே முடியாது. எனக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும், உயிர். ஆனா அந்த சமையலுக்கு உயிரே கொடுத்த மாதிரி இந்த ஏர்பிரான் எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்மளே வாங்கிக்கலாம், ஆன்லைன்ல கிடைக்கும். ஆனா இதை வந்து வாங்க வேண்டியவங்க கிட்ட வாங்கி கட்டும் போதும் அதுக்கு இருக்கிற ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கு பாத்தீங்களா, அது எங்கேயுமே கிடைக்காது. இன்னைக்கு என்னுடைய ஏர்பிரானோட சமையலை ஸ்டார்ட் பண்ண போறேன். எங்க ஃபேமிலியே பெருமைப்பட வச்சிருக்கேன்னு சொல்லலாம். எவ்வளவு உழைப்புக்கு அப்புறம் இது எனக்கு கிடைச்சிருக்கு. லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். ஸோ ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லபடியாக வரணும் சாமி. எனக்கு நேராக கடவுள் இருக்காரு, எப்பயும் எனக்கு துணையா இருப்பாரு. இப்போ ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பூந்திக்கு மாவு கரைச்சிக்கலாங்க. அதுக்கு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதிலே கொட்டிடலாம். இது கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்குங்க. இப்போ இது சளிச்சிக்கலாம். இந்த மாதிரி சளிச்சிட்டு போடும்போதும் கட்டி இல்லாமல் பூந்திக்கு மாவு கரைக்கலாங்க. அடுத்தது பச்சரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதுவும் சளிச்சிக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் போட்டுக்கலாங்க. சின்ன ஸ்பூனில் போட்டிங்கன்னா 4 டீஸ்பூன் போடுங்க. அரிசி மாவு போடும்போதும் பூந்தி எண்ணெய் நெய் இழுக்காதுங்க, நல்லா பர்ஃபெக்டாக வரும். சர்க்கரை போடும்போதும் நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும். பூந்திக்கு லேசான ஒரு இனிப்பு தன்மையும் வரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அடுத்தது பசும்பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். எதில் கடலை மாவு எடுத்தோமோ அதுலேயே அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இது காய வைக்காத பாலுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பூந்தி மாவு பார்த்து கரைச்சிக்கணுங்க. நான் எடுத்த 1 கப் பாலில் 1/2 கப் தாங்க ஊற்றிருக்கேன். 1/2 கப் மீதி அப்படியே தான் இருக்குது. இது தேவையில்லை. மாவு ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். நல்லா கரைச்சாச்சு. இப்போ சுற்றி நல்லா வலிச்சு விட்டுறலாம். இந்த மாவோடைய கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள். இப்படி கையில் நல்லா இப்படி புரட்டி எடுத்திங்கன்னா மாவு வந்து கை விரலில் ஒட்டணும். அப்படியே ஒட்டாமல் இருந்ததுன்னா மாவு தண்ணியாட்டம் இருக்குன்னு அர்த்தம். தண்ணியாட்டம் இருந்தால் ரொம்ப எண்ணெயும் நெய்யும் இழுக்குங்க. இதுதான் சரியான பதம். நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் கரையணும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு சர்க்கரை சிரப்பு செஞ்சுக்கலாம். இப்போ சர்க்கரை சிரப்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க. எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்லேயே 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த சர்க்கரை 300 கிராம் இருக்குங்க. இதிலே கொட்டிடலாம். இதே கப்லேயே 1/2 கப் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும் இது பாகு பதம் வரத்துக்கு. இது வந்து ஒரு கம்பி பதம் வரணுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம்.
மீடியமான அனல்லே இது கொதிக்கட்டுங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். இது ஒரு கம்பி பதம் தான் வரணும். அதுக்கு மேலே என்ன பாகு உதிர்ந்து போயிடும், அப்படியே சர்க்கரை ஆகிடும். அப்புறம் நமக்கு பூந்தி ஊறுறதுக்கு பாகு பத்தாது. ஒரு கம்பி பதம்னா இப்படி நூல் மாதிரி வரணும். ஆனால் இன்னும் வரல, இப்போ தானே கொதிக்குது, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். பாருங்கள், பாவு நல்லா அப்படியே ஃபுல்லாக கொதிக்குது. இனிமேல் பதம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பார்த்தீங்களா, ஒரு கம்பி பதம் இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதே அடுப்புலேயே வச்சுருக்கக்கூடாது. சூடாக இருந்தால் இது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். இதை அப்படியே மாற்றி வேறு பக்கம் வச்சிடலாங்க. இப்போ பூந்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதுக்கு ஒரு கடாய் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சைலாம் பொரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பூந்தி போட்டுக்கலாம். இப்போ நெய் ஊற்றிக்கலாங்க. நெய்யில் பொரிச்சு எடுத்தால் தான் திருப்பதி லட்டு மாதிரி இருக்குங்க. நான் பெங்களூரில் இருக்கிறேங்க. இங்கே வந்து நந்தினிங்கிற நெய் கிடைக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுதான் ஊற்றிருக்கேன். அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இதில் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. முந்திரி பருப்பு கூடி குறைச்சி போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தாங்க. அடுப்பணல் கம்மி பண்ணலன்னா உங்களுக்கு சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். இது லேசாக செவந்த மாதிரி எடுத்தாலே போதுங்க. பாருங்கள், அப்படியே லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நெய் வடிச்சிட்டு தனியாக அந்த முந்திரி பருப்பு ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுக்கணும். இதே நெய்லேயே திராட்சையும் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க, அதாவது உலர்ந்த திராட்சை. இப்பயும் அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக இருக்கட்டும். திராட்சை நல்லா உப்பி வரட்டுங்க. திராட்சை நல்லா உப்பி செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் இதை எடுத்துடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். நம்ம முந்திரி திராட்சைலாம் பொரிச்சோம் இல்லைங்களா, இதுலேயே இன்னும் நெய் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் மட்டும் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இனிமேல் பூந்தி போட்டுடலாம். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கலாம். கரைச்சி வச்சா கடலை மாவு எடுத்துக்கலாம். பால் ஊற்றி கரைக்கும் போதும் லட்டு நல்லா டேஸ்ட்டாக வருங்க. நான் ஒரு ஜல்லி கரண்டி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மேலே வச்சு அப்படியே இதில் ஊற்றிடலாம். அடுப்பணல் கம்மியாகவே இருக்கட்டும். லேசாக செவந்தால் போதும். இதை ரொம்ப நேரம் வேக விட வேண்டாங்க. அதுதான் பூந்தியில் நம்ம கவனிக்க வேண்டியது. லேசாக செவக்க ஆரம்பிக்குது, எடுத்துடலாம். நீங்கள் பூந்தியை தனியாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமும் சர்க்கரை சிரப்பில் கொட்டலாம். இல்லை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி டைரெக்டாகவும் சிரப்பில் கொட்டலாம். நம்ம இதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால உடனே தீஞ்சிடும். ஸோ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக வச்சுக்கிட்டு டக்குன்னு எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா பூந்தியும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. லாஸ்ட் அடுத்தெல்லாம் செவக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுவும் எடுத்துடலாம். இப்போ பூந்தி சர்க்கரை சிரப்பு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துடலாங்க. இதை நல்லா கிளறி கொடுத்துட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடணுங்க. அப்போ அந்த சிரப்புலாம் நல்லா இழுத்துட்டு அப்படியே உதிரியாக ட்ரையாக வந்துடும். இந்த அளவு கிளறி கொடுத்தா போதுங்க. அப்படியே அமுத்தி கொடுத்துடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. கண்டிப்பாக மூடி வைக்கணுங்க, இல்லைன்னா அப்படியே காஞ்சி போயிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எல்லாம் இறுகிடுச்சு. இப்போ எடுத்து விட்டுறலாங்க. நீங்கள் இடையில கூட இதை அப்படியே கிளறி கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இது மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதுங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ ஏலக்காய் பொடி பண்ணிக்கலாங்க. நான் 10 ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது இடிச்சிக்கலாம். இப்படி ஒன்றும் பாதியமாக நசுக்குனா போதுங்க. இப்போ இதிலே தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கற்கண்டு ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பொடியாக இருக்கிற கற்கண்டு போடணும். வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம். தட்டி வச்ச ஏலக்காயும் போட்டுடலாம்.
அடுத்தது முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் கம்மியாக போடணுங்க, இல்லைன்னா இது ஓவர் பவரிங் ஆகிடும், யாருக்குமே அப்புறம் பிடிக்காது. இதை அப்படியே பொடி பண்ணி போட்டுடணும், கையிலே நசுக்குனா போதும். இது போடும்போது தான் உங்களுக்கு திருப்பதி லட்டு டேஸ்ட் வருங்க. அவ்வளோதாங்க, எல்லா பொருளுமே போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். திருப்பதி லட்டில் ஏலக்காய், முந்திரி, திராட்சை இது எல்லாமே நிறையா இருக்கும், நெய்யும் நிறையா இருக்கும். நெய்யிலே பொரிச்சு எடுக்கிறதுனால இது நல்லா அப்படியே நெய்மானம் அடிச்சுக்கிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் ஒரு 4 டீஸ்பூன் இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈரம் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு நெய் ஊற்றிக்கணுங்க, அப்போ தான் நல்லா பிடிக்க முடியும் லட்டு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம லட்டு பிடிச்சிடலாங்க. எந்த அளவுக்கு நமக்கு சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, இதே மாதிரி எல்லாம் பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா அப்படி அழுத்தி அழுத்தி பிடிச்சோமா உதிராமல் வரும். இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், திருப்பதியில் வாங்கின லட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம திருப்பதி லட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஹேர் பிளான் போட்டு ஃபஸ்ட்டு செய்கிற ரெசிபி, அது திருப்பதி லட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பி. நான் ஃபஸ்ட்டு முறையாக இப்போ தான் இது செஞ்சுருக்கேன், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதுக்கு மெயினான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அளவுகள் வந்து ரொம்ப முக்கியங்க. வீடியோவில் ஒவ்வொரு பொருளும் நான் எவ்வளோ போட்டனோ அதே அளவு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரியே லட்டு கிடைக்கும். இது செய்யறது கஷ்டம்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப நிறைய செஞ்சால் கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சமாக செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. இதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா மாவு கரைக்கும் போது நம்ம அதுல சில பொருட்கள் போட்டோம்ல, அரிசி மாவு, சர்க்கரை இதெல்லாம் அளவா கொஞ்சமா போடணும். பால் ஊத்தி நல்லா கரைக்கும் போதும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பூந்தி போடுறதுக்கு ஒரு சிலருக்கு வராது, பூந்தி போடுற கரண்டினே இருக்கும், அந்த கரண்டியில நல்லா தேய்ச்சிங்கன்னா சூப்பரா வரும். தண்ணி ஆட்ட கரைக்காதீங்க, நெய் எண்ணெயும் அதிகமா இழுக்கும். ஸோ நல்லா திக்கா கரைச்சி இப்படி தேய்ச்சி விடுற மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய எண்ணெயும் நெய்யும் இழுக்காதுங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்புறம் இது பிரசாதம் டேஸ்ட் வரணும்னா நம்ம பச்சை கற்பூரம் போடணுங்க. என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சிருக்கேன், இதுல ஏதாவது தவறு இருந்தா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. இப்போ டேஸ்ட் பார்த்தலாமா? வாவ், சூப்பரா இருக்கும். நார்மல் லட்டுக்கும் இந்த மாதிரி திருப்பதி லட்டுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இதுல போற பொருட்கள் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நிஜமா சொல்றேன், என்னை நம்பி செய்யுங்க, கண்டிப்பா உங்களுக்கு தோல்வியே கிடையாது. சூப்பரா வருங்க, சூப்பரா இருக்குங்க, சான்ஸே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது செஞ்ச உடனே சாப்பிடும் போதும் நல்லா கொஞ்சம் ஈரமாக இருக்கும், ஈரமாக இருக்கும்போது சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. ரொம்ப ட்ரையான ஒரு மாதிரி இருக்கும். பட் இது இன்னைக்கு செஞ்சு இன்னைக்கே சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் ருசி கூடிக்கிட்டே போகும்னு சொல்லலாம். மேலே நல்லா அப்படியே ஒரு பைண்டிங் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் பாகுலாம் காய்ச்சிட்டு உங்களுக்கு அது அப்படியே கொஞ்சம் சக்கரை மாதிரி ஆயிடுச்சுன்னா திரும்பவும் லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்லா உருகிடுங்க. ஸோ வீடியோவில் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். என்னை நம்பி இதே மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு கடையே வச்சிடலாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு திருப்பதி லட்டு செய்யுங்க, கண்டிப்பாக இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஸோ வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. அது மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஷிப்பிங் சார்ஜ் குறைஞ்சிருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் நம்ம மசாலா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இப்போ என்ன ரேட்டுன்னு கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. முன்ன இருந்ததை விட ரொம்பவே ரேட் குறைஞ்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா வந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.